வணக்கம், நான் உங்கள் நித்யா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது யூஜிசி நெட்டுடைய ரீசன் எம்சிக்யூஸ் தான் நம்ம சால்வ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சேனலுக்கு புதுசுனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தென் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். கிளாஸஸ் உங்களுக்கு ஈவினிங் 9 o'clock ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நடக்குது. சண்டே அண்ட் மண்டே நடக்குது. ஸோ வேணுங்கிறவங்க அதில் கலந்துக்கோங்க. பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் கோர்ஸஸ் எடுத்துக்கலாம். இயர்லி உங்களுக்கு 4 times இந்த எக்ஸாம் நடக்குது. யூஜிசி நெட் 2 டைமும், டிஎன்செட் 2 முறையும் நடக்குது. இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்குள்ள எக்ஸாம். தென் இது உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. டிடிசி பண்ணியிருந்தீங்கன்னா கூட ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். So in digital communication, a television broadcast and a radio broadcast are example of types of transmission. ஓகே, ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் 3 டைப்ஸாக டிவைட் ஆகுது. ஒன்று ஹாஃப் டியூப்ளக்ஸ், தென் சிம்ப்ளக்ஸ், அடுத்தது ஃபுல் டியூப்ளக்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸாக டிவைட் ஆகுது. ஸோ இதில் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 வே. இது ரெண்டுமே 1 வே கம்யூனிகேஷன். அதுக்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் நமக்கு பாஸ் ஆகும். ஸோ தட் இஸ் 1 வே. ஸோ அது ஆன்சர் என்னென்னு பார்த்திங்கன்னா சிம்ப்ளக்ஸ் அப்படின்னு. ஸோ இது 3 டைப்ஸு. இந்த 3 டைப்ஸில் ஹாஃப் டியூப்ளக்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா வாக்கி டாக்கி. தென் ஃபுல் டியூப்ளக்ஸ் அப்படின்றது என்னென்னா அந்த டெலிவிஷன் லைன்ஸு, டெலிஃபோன் லைன்ஸு, அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன்ஸ். இதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஃபுல் டியூப்ளக்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷன் இதுக்கு ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம லைவில் இருக்கிற கொஸ்டின்னு. தென் வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம், அப்லோட் பண்ணியிருக்கோம் முன்னாடி. ஸோ அதே பேஸில் தான் கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸு. எ ஸ்டடி தட் இன்வால்வ்ஸ் மேனிப்புலேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள் டு அசஸ் இஃப் தே காசஸ் எ சேஞ்சஸ் இன் த டிபெண்டன்ட் வேரியபிள் ரிலேட்ஸ் டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மேனுப்புலேட்ஸ்னால் இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஓகே, 2 விஷயங்களை சேர்க்கும்போது ஒரு சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றது தான் இந்த டைப் ஆஃப் ரிசர்ச். அதாவது கண்ட்ரோல் பண்ணும் இண்டிபெண்ட் வேரியபிளை, தென் டிபெண்ட் வேரியபிள் சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே, அப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்கும். அது என்ன அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச். அப்படின்னா ஒரு ஆக்ட் அண்ட் ரியாக்ஷன் இருக்கும். நீங்கள் ஒன்று செய்யும்போது அதில் ஒரு சேஞ்சஸ் வரும். ஸோ அது என்ன டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச் அப்படின்றது அதனுடைய ரைட்டான கான்செப்ட். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டான ஆன்சர். அப்போ இந்த எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், மேனுப்புலேஷன் பண்ணும், தென் கண்ட்ரோல் பண்ணும், தென் சேஞ்சஸ் கொடுக்கும். ஓகே, ஸோ அப்போது காஸ் அண்ட் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதுதான் எனது எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச். தென் நெக்ஸ்ட் ஒன் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின், ஹூ வாஸ் த சேர்மன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜிஎஸ் ராஜதாக்ஷா அப்படின்றது ரைட்டான ஆன்சர். தேர்ட் ஒன் உங்களுக்கு ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் இன் த ஃபாலோயிங் லெட்டர் சீரீஸ். ஓகே, ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ இது நார்மலாக முன்னாடி உள்ளது ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பி இருக்குது இல்லையா, அப்போ நான் அதை சர்க்கிள் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இ கொடுத்துருக்காங்க, இ சர்க்கிள் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹச் கொடுத்துருக்காங்க, சர்க்கிள் பண்ணுறேன். ஒரு இதுக்குமே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. அப்போ அடுத்த 2 ஐயையும் ஜேயும் விட்டுட்டா கே ஆப்ஷன் வருது. அப்போ கே இந்த ஆப்ஷன் வராது, நமக்கு கேல தான் வரும். நெக்ஸ்ட் டிஜிட் போகலாம். 2 விட்டு பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ கே வரும்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஆப்ஷன் 2 வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ஓகே, அடுத்த கேன்ற போது எஃப் வந்திருக்கு. நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா எல்லு, நெக்ஸ்ட்டு இந்த இருக்குது எஃப்பு, இது எல்லு, செகண்ட் டைம் எல்லு, அடுத்தது ஆர் வந்திருக்கு. இந்த கேப்பில் எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்காங்கன்னா 1 2 3 4 5, அடுத்து 1 2 3 4 5 விட்டுருக்காங்க. அதே மாதிரி 5 விடணும். 1 2 எஃப்பு, அடுத்தது எல்லு, அப்புறம் ஆர் வந்திருக்கு. திருப்பி நம்ம 5 விடணும். 1 2 3 4 5 முடித்தா எக்ஸ் வரும். அப்போ இந்த டைம் எக்ஸ் வருது, 4th ஒன் வருது.
அடுத்து பார்த்திங்கன்னா டி செக் பண்ணுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் டேர்மையும் செக் பண்ணிடுங்க. இந்த டேர்முக்கு தான் இப்போ வருது. நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்திங்கன்னா டி, அடுத்தது ஜி, அடுத்தது ஜே. அப்போ 2 விடணும். இது தென் இந்த 2 விட்டிங்கன்னா எம் கிடைக்கிது. அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 4th ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரைட்டான ஆன்சர். அப்போ வந்து KXM. ஸோ ரெண்டாவது வந்து ரீசெக் அடிச்சுக்கிறேன். ரெண்டாவது F, அதுக்கப்புறம் L, அதுக்கப்புறம் R. ஸோ 1 5, அப்புறம் இங்கே ஒரு 1 2 3 4 5, அப்போ 5 போகும் 5, அப்போ எக்ஸ் வருது. ஸோ அப்போ வந்து KXM. சில இதில் நிறைய இதில் ராங்காக கொடுத்துருக்கு. இதுதான் உங்களுக்கு ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ 4th ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் போகலாம். நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் மெத்தடாலஜிலேருந்து வந்திருக்கு. இது வரும்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், பட் ரொம்ப டஃப்பாக வந்திருக்கு இந்த கொஷின். ஸோ இது வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் வுட் அப்ளை டு குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் மெத்தடாலஜி கேட்டிருக்காங்க. ஸோ ரிசர்ச் அப்படின்றது நார்மலாகவே நம்ம ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணி ஸ்டடி பண்ணுறோன்னு அர்த்தம். குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ன்றது நியூமரிக்கல் வேல்யூவில் இருக்கும். நியூமரிக்கல்னால் நம்பர்ஸ் வேல்யூவில் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அதில் வேரியபிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது எக்ஸாம்பிள் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கீடு எடுக்கிறாங்கன்னா வீடு வீடாக வந்து கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா. அப்போ அந்த கொஸ்டின் தான் என்னது வேரியபிள். ஸோ அப்போ இந்த வேரியபிள் அப்படின்ற டேர்ம்ஸ் இந்த இருக்கிறதுனால, ஸோ ஆல்ரெடி வேரியபிள்னால் என்னென்னு நம்ம போட்டிருந்தோம் வீடியோவில். ஸோ அப்போ வேரியபிள் அப்படின்றது நார்மலாகவே நீங்கள் அந்த ஆப்ஷன் தான். ஓகே, அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் போடுவாங்க. அப்போ வேரியபிள்ன்றது கம்பல்சரி குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சில் யூஸ் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் கொடுத்து தான் மக்கள்கிட்ட கேட்பாங்க. அப்போ வேரியபிள் உண்டுன்ற போது பி ஆப்ஷன் வரும்போது உங்களுக்கு இது கட் ஆயிரும். ஓகே, ஏ அண்ட் இ கட் ஆயிரும். அதுக்கப்புறமா சி பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா எம்பரிசம் அப்படின்றது நார்மலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடாக உள்ளது. தியரி பேஸில் அதை வந்து வடிவமைப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து இது வரும். ரேஷ்னலிசம் அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா நார்மலாகவே லாஜிக்காகவே ட்ரூவாக ஒரு கன்க்ளூஷனை கொண்டு வர முடியாது. ஜஸ்ட் ரிசர்ச்ன்றது பொதுவாக பொறுப்பையாக தான் அதோடைய கன்க்ளூஷனை வந்து ட்ரா பண்ணுவாங்க. தென் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் வந்து பொதுவாக தான் வரும். தென் வந்து ரேஷ்னலிசம்ன்றது கன்க்ளூஷன் ட்ரா பண்ணும்போது மேக்ஸு அப்புறம் தியரம் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ண மாட்டாங்க. அப்போ ஏ ஆப்ஷன் உங்களுக்கு போயிடும். அப்போ வந்து இந்த ஆப்ஷனுமே வராது. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 ஆப்ஷனில் தான் வரும். தென் வந்து இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்ளை பண்ணி தான் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் வந்து ஸ்ட்ரக்சர்டாக தான் பண்ண முடியும், அன்ஸ்ட்ரக்சர்டாக பண்ண முடியாது. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா இ வரும். செகண்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். இப்போ நீங்கள் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா சும்மா ஜஸ்ட்டு தான் சொல்கிறேன், அது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்சில் தான் வரும். பட் ஆனால் என்னென்னா இது நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ கணக்கு எடுக்கும்போது நம்ம அதாவது நியூமெரிக்கல் வேல்யூவில் நம்பர் நிறைய நம்பர்ஸ் போட்டு நம்ம டேபிள் சார்ட்டெல்லாம் போடும்போது அது ஸ்ட்ரக்சராக ஒரு ஃபார்மல் இது வந்து ஃபாலோ பண்ணி தான் பண்ண முடியும். அது வந்து சும்மா பண்ண முடியாது. ஸோ அதனால் ஸ்ட்ரக்சரல் அப்படின்றது அதனுடைய மெயின் இது. ஸோ அப்போ இ வந்து வரும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்ட்ரக்சர்டாக அது மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஒன் வந்து ரைட்டான ஆன்சர். ஓகே, ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நாளை இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நித்யா, டாட்டா, பாய் பாய்.